அப்படியே அம்மா நான் சொல்லி சாப்பிட்டுச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இனிமே நீ இப்படிலாம் பண்ணாதம்மா. சாப்பிட மாட்டேன் உண்ணாவிரதம் இருக்கேன்ட்டு உன் உடம்பு நீ கெடுத்துக்காதம்மா. மருமகள்லாம் பாத்தியா? வந்தாளுக, அத்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து விசாரிச்சாளுக, போயிட்டாளுக. அவ்வளவுதான். சாப்பிடாம இருக்கிறது எனக்கு வருத்தமா இருக்குன்ட்டு அப்பா சொன்னா செஞ்சுதான் ஆகணுன்ட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். நீ சாப்பிட்டுட்ட. அதனால யாரையும் நம்பாதம்மா. சரிதா. இனிமேலாவது உடம்ப நீ நல்லா பாத்துக்கோ. நீ நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். அப்படி இல்லையா எங்க வீட்டுக்கு வாமா, உன்னை நல்லா பாத்துக்கிறேன். ஏத்தா அமலா, உங்க வீட்டுக்கு நாங்க வந்து உன் மாமியார் எங்க மேல கோவப்படவா? அதனால பிரச்சனை தான் வரும். வேண்டாமா? உங்களை சொல்லல, அம்மாவை கூட்டிட்டு போறேன் மட்டும் தான் சொன்னேன். அப்ப என்னெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன். எதுவா இருந்தாலும் உங்க அம்மா மட்டும் தான் கூட்டிட்டு போவ. இந்த அப்பா மேல பாசம் இல்லாம போயிடுச்சாமா உனக்கு? பாசம்லாம் இல்லாம இல்ல, நீங்கதான் அம்மா ஏதாவது சொல்லிருக்கீங்க. அதனாலதான் அம்மா இப்பெல்லாம் இருந்திருக்கு. ஏமா நான் என்னமா சொன்னேன்? உங்க அம்மா கிட்ட நான் சண்டையும் போடல, எதுவுமே சொல்லல. அப்பலாம் இப்படி பண்ண நான் என்ன பண்றது? முன்னாடியே நீயே கேளு உங்க அம்மா கிட்ட. ஏமா இது சொன்னாரா? அவர் தான் சொன்னாரு. ஏன் லட்சுமி, நம்ம பாப்பா கிட்ட என்னைய மாட்டி விடுற? ஆனா உன்கிட்ட பழி வைக்க வந்து சண்டை போட்டேன். நீ ஏன் உனக்குல இருந்தா சாப்பிடாம இருந்த? நான் என்ன பண்ணுவேன்? இத்தனையோ வாட்டி சொன்னேன் சாப்பிடாம இருக்காத, உடம்புக்கு நல்லது இல்லன்ட்டு. நீ கேட்டியாத? உன் பொண்ணு சொன்னே சாப்பிட ஆரம்பிச்சிட்ட. இப்ப அமலா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. அமலா என்கிட்ட வந்து கேக்குறா என்ன சொன்ன ஏது சொன்னேன்ட்டு. வரைக்கும் சமனேன்னு இருக்கேன். நீ சமைக்கிறது சாப்பிட்டுட்டு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். நீங்க வீட்டுல இருக்கனால கண்டதே யோசிக்க தோணுது. அதனாலதான் இப்பெல்லாம் இருக்கீங்க. நான் கூட தோட்டத்து வேலைக்கெல்லாம் போறாங்க, வேற பாப்பாக பேசுவாங்க. என்ன அந்த கடைக்கு கூப்பிடுதுல, வாங்கப்பா கடைக்குன்ட்டு. நீங்க போகாம இருக்கீங்க. போணுமா போணுமாங்கிறீங்க? வீட்லயே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரியா தானே இருக்கும். கடையில போய் கல்லாப்படியில உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸா பாத்துட்டு வாங்க, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்கு அவன் என்ன பண்ண போறான்? அதுக்கு இல்லப்பா. அட சும்மா நிருமா நீ வேற. அமலா என்னம்மா, ஒரு 2-3 நாளைக்கு அம்மா கூட இருத்தா? அம்மா ஸ்கூல் லீவ் இல்லம்மா, இப்ப லீவ் இருந்தா இங்க இருப்பேம்மா. அதுவும் இல்லாம மாமியார் கிளம்புறப்பே சொல்லுச்சு, உடனே வந்துருவியான்ட்டு கேள்வியா கேட்டுச்சு. இப்ப நான் போலன்னா ஏதாவது சொல்லுவாங்கம்மா. பிள்ளைங்கள ஸ்கூல் விட்டு வர டைம். வீட்டுல என்ன பிள்ளைங்க ஒரு மாதிரி திணறி போயிருங்க. அதுக்காக தான் சொல்றேம்மா. ஸ்கூல் லீவ் டைம்ல வேணா வந்து ஒரு 3 நாள் இருந்துட்டு போறேம்மா. சரிதா. சரிம்மா, இப்ப நான் கிளம்பட்டுமா? எனக்கும் மணி ஆயிடுச்சு. சரிதா, போயிட்டு வா. அப்புறம் எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. முடியல மயக்க வருது எதுவா இருந்தாலுமா. சாப்பிடாம இருக்க கூடாது, நல்லா சாப்பிடு. சுகர் வேற இருக்குல்ல, மாத்திரை கரெக்டா போடுமா. சரிதா. அப்புறம் அப்பா சொன்ன மாதிரி பெரிய மவனிக்கே கூட சரின்னு நினைக்காதம்மா. அது உன்னை பார்த்தது 6 மாசம் மட்டும்தான். 6 மாசம் தான் அண்ணன் வீட்டுல இருந்த. அதுக்கப்புறம் அவ பிளான் பண்ணி வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்களே. அதனால அதுங்களுக்குலாம் செய்யணும்னு நினைக்காதம்மா நீ. அவன் சின்ன நீ அப்படி கிடையாதுல்ல. 2 பேத்தையும் நல்லா பாத்துக்கிட்டா. சொன்னா உங்க அம்மாக்கு புரிய மாட்டேங்குதே. அதுவும் தானே தப்பு பண்ணிருக்கு. சுவாதி விஷயத்துல என் முட்டை நம்ம கிட்ட மறைச்சிருக்கு. அதெல்லாம் இப்ப பேச முடியுமா? பேச முடியும்னா இல்லப்பா. கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்தா ஒண்ணும் இல்ல. ஒவ்வொன்னா மறைக்கிறவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அதையும் மறைக்கதான் செய்வாங்க. அதனால யாரையும் நம்ப வேணாம். சரிதா. இவங்க செஞ்ச நல்லது என்னைக்குமே மறந்துடக்கூடாது. நீயும் உங்க அம்மா மாதிரியே பேசுற பாத்தியா? அம்மா எனக்கு கவலையா இருக்கு. போங்கப்பா. இப்ப யார் நமக்கு நல்லது செய்யறா? வந்துட்டோங்கிறீங்க. எல்லாரும் ஒரு வகையில ஒருத்தர் சார்ந்துதான் இருக்காங்க. அதான் யாரையும் நமக்கு நினைக்கவும் வேண்டாம். சரிம்மா, நீ உங்க அம்மாட்ட பேசிட்டு நான் வந்துடுறேன். உங்க அப்பாக்கு சின்ன மருமலை ஏதாவது சொன்னா கோவம் வந்துடும். அதான் பாரு இப்ப கிளம்பிட்டாரு. அட விடுமா. அதுக்கு வேணா அண்ணன் உயர்ந்தவங்களா இருக்கலாம். ஆனா நான் அப்படிலாம் கிடையாதுமா. எனக்கு நீ மட்டும்தான். அவங்க யாரும் நான் நினைக்கவும் மாட்டேன். இப்படியே இருத்தா. இருக்கிற வரைக்கும் உங்க வீட்டுல எந்த விசேஷம் வந்தாலும் முன்னாடி இருந்து எல்லாத்தையும் செஞ்சிடுவேன். ஆனா அம்மா ஏமா இப்படி பேசுற? அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் நல்லா இருக்கணுமா. என் 2 பிள்ளைங்களுக்கும் நீதான் எல்லாமே தேவை பண்ணணும். அதான் நானும் நினைக்கிறேன். ஆனா என் உடம்பு சூழ்நிலை அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ நல்லா இருப்ப. உன் மனசுக்கு உனக்கு எந்த குறையும் வராதுமா. சரிம்மா. நல்லா கண்டதை எது யோசிக்காம இருமா. அம்மாவா நான் இருக்கேன். இது பார்த்தாலும் நல்லா பாத்துக்குவேன். சரிதா. நம்ம அதை சொல்லிட்டாளுங்க. அப்பா கோவப்பட்டு பேசினாரு திட்டினாருன்னு நினைச்சு எதை பத்தி நினைக்காதம்மா நீயே. நான் உனக்காக இருக்கேம்மா. சரிதா. சரிம்மா அழாதம்மா. வீட்டுக்கு போறேம்மா. போறேன்னு சொல்லாதத்தா, போயிட்டு வரேன்னு சொல்லு. சரிம்மா போயிட்டு வரேன். கிளம்புற நேரத்துல இப்படி அழுதினா நான் நிம்மதியா வீட்டுக்கு போக முடியுமா? அழாதம்மா. சரிதா. சரிம்மா நான் வட்டுமா? மாமியார் எது கேட்டாலும் சண்டை போடாம பொறுமையா போதா. சரியா? பெரியவங்க என்ன வேணா பேசிட்டு போறாங்க. நீ தனிச்சு விட்டு கொடுத்து போமா. எல்லாம் உன் நன்மைக்கு தான் சொல்றேன் அம்மா. சரிம்மா. அப்புறம் சொத்து பத்தி எதுவும் பிரிக்கிறதா இருந்தாலும் அந்த மச்சு வீடு உனக்கு தான். நீ சொல்ற மாதிரி பெரியவனுக்கு நல்லது நினைக்க கூடாது, சின்னவனுக்கு நினைக்க கூடாது. இப்போதைக்கு என் மாவன் நல்லா இருந்தா போதும். அதான் குருட்டாம் போக்குல உன் பெரியனை பத்தி யோசிச்சிட்டேன். அதனால என்னம்மா, பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லும்பாங்க. நான்லாம் அப்படி கிடையாதுமா. உன்னைய சொல்லலாமா, அவங்கள சொன்னேன் நானு. இப்பெல்லாம் பேசாதம்மா. சொத்து பத்தி எது பிரிக்கிறதா இருந்தாலும் சொல்லுமா எனக்கு. மாமியார் அதுக்காகவே சண்டை போட்டுட்டே இருக்காங்க எங்க வீட்டுல. இப்ப பிரிப்பாக என்ன ஏதுன்ட்டு. சொல்றேன்டா. அப்பாட்டே சொல்லி வைக்கிறேன். கீழ் மூலியமா சீக்கிரம் அதை பிரிச்சு கொடுத்துடலாம். இருக்கும் போதே பிரிச்சு கொடுத்தா யாருக்கு எந்த தொந்தரவும் இல்ல. அப்படி இல்லைன்னா பின்னாடி எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை தான் வரும். அதாம்மா நானும் யோசிக்கிறேன். சரிதா. கண்டிப்பா ஏதோ நல்ல வழி காமிப்பார் கடவுளு. இதான் நானும் நினைக்கிறேன். உன் பெரிய அன்னிக்காரி ஒத்து வர மாட்டேங்கிறா. அவளும் இந்த மச்சி விடுதான் வேணும்ட்டு உங்ககிட்ட தர்க்கம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் மேல கோபப்பட்டு இருந்தா உங்க அப்பா உனக்கு கொடுக்கணுங்கிறாரு. ஆனா அவன் மச்சி வீடும் வேணுங்கிறா. ஆனா உன் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேல, தெரியும்ல உனக்கு. நானும் வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறேன். மாமியார்கிட்டே சமாளிக்க முடியாம, கட்டின புருஷங்கிட்டே சமாளிக்க முடியாம, அங்க நிம்மதியாவே இருக்க முடியலமா. அப்பாட்ட சொல்லி சரிதா நல்ல முடிவா சொல்றேன். சரிம்மா நான் வரேன். போயிட்டு வாத்தா. அம்மா பாத்துக்கோமா, தெம்பா நல்லா சாப்பிடு. சரிதா.
ஃபோன் பண்றேம்மா. எதுவா இருந்தாலும் கேளு, எனக்கு ஃபோன் பண்ணு. வாய்க்கு சாப்பாடு எது போறதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் செஞ்சே கொண்டு வரேன். சரிம்மா. அப்பா சொல்லுமா. நான் கிளம்புறேன்ப்பா. போயிட்டு வாமா. கிளம்ப நேரத்துல அழுவாதம்மா. சரிப்பா. அம்மா நல்லபடியா பாத்துக்கோங்க. ஏமா உங்க அம்மாக்கு நல்ல புத்திமதி சொன்னியா? இதெல்லாம் எல்லாம் பேசிட்டேன்ப்பா. நீங்களும் அம்மாவை அனுசரிச்சு போங்க. எதுவா இருந்தாலும் அம்மா கிட்டே கலந்துக்கோங்க, சொல்லுங்கப்பா. சரிம்மா. நான் வரேன்ப்பா. வரேம்மா. பாப்பா போய் வழி அனுப்பிச்சிட்டு வாங்க, போங்க. அத்தை பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அவங்களும் சாப்பிட்டாங்க. நீங்க கடைக்கு கிளம்பாம இங்கே நிக்கிறீங்க? கிளம்புங்க, கடையில ஆள் இல்ல, கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்கிறீங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என்னான்ட்டு யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க அப்படி? என்ன சுதா, அம்மா இன்னைக்கும் உன்கிட்ட? அட என்னங்க நீங்க, அவங்க ஏன் அத்தை. என்கிட்ட பொணக்கா இருந்தாலும் இல்ல கோவமா இருந்தாலும் சரி, நல்லபடியா சிரிச்சு பேசினாலும் ஒரே மாதிரியே தான் நினைச்சுக்குவேன். அதனால நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. வருத்தப்படுறதுக்கு இல்ல. அதானே பார்த்தேன். என்னடா என் மாமியாரு என்னைய பத்தி சொல்லவும் உங்களுக்கு கோவம் வந்துருச்சான்ட்டு. இருந்தாலும் மனசுல இருக்கும்ல எனக்கு. இந்த வீட்டுக்காக எவ்வளவோ பண்ணிருக்க, அப்பா அம்மாவையும் நல்லபடியா பாத்துருக்க. நான் அவங்க புரிஞ்சுக்காம பேசுறாங்கல்ல. அப்படிதானே, ஏதோ ஒரு கோவத்துல என்னை பத்தி பேசிடுவாங்க. அதனால சுதா வாமா அப்படின்னு நல்லா பேசுவாங்க. அதனால இதை போட்டு மனசை குழப்பிட்டு இருக்காதீங்க. கடை வேலையை பாருங்க, போங்க. நானும் அப்பாட்ட சொல்லிருக்கேன், வீட்லயே இருக்கிறதா உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், கடைக்கு வாங்கப்பான்ட்டு. மாமா என்ன சொன்னாரு? சரி வரேன்ப்பா அப்படின்னாரு. அப்போ இல்லனா கடையில ஆள் இல்லைனா கூட மாமா இருக்கிறேன், நீங்க வீட்டுக்கு வருவீங்க, ஒரு ஆள் கடையில இருக்கேன்னு நினைச்சுக்கலாம். வர சொல்லிருக்கோம். அப்பா எப்போ ஒரு நேரம் வரட்டும். மாமாலாம் வந்துருவாரு பாருங்க. பொழுதுனைக்கும் கடையில அலையிறவரு, ஆபரேஷன் பண்ணதுனால வீட்டுல இருக்காரு. மத்தபடி மாமாலாம் ரொம்ப நல்ல டைப்பு. கடைக்கு உங்களுக்கும் கொஞ்சம் பக்கபலமா துணையா இருப்பாரு. அப்படிதான் நானும் அதான் யோசிக்கிறேன். பாப்போம். அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணணும், அதான் என்ன பண்றது, பத்திரிக்கையில போய் அடிக்கிறதா என்ன பண்றது யோசிக்கிறேன் நானு. இப்ப அடுத்த பிரச்சனை உருவாயிச்சா? சிம்பிளா கோயில பண்ணிடலாமா இல்ல கிராண்டா பண்ணிடலாமான்னு யோசிக்கிறேன். ஏங்க பாத்துக்கலாங்க, அதெல்லாம் அப்படி இல்லைன்னா சிம்பிளா பண்ணிடலாம், விட்டுங்க. நிச்சயம் பண்ணல, அது மாதிரியே பண்ணிடலாம், விடுங்க. நான் அப்படிங்கிற வீட்டுல மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் ஊருக்குலாம் சொல்லி நல்ல பிரம்மாண்டமா பண்ணலான்னு பார்த்தேன். அதெல்லாம் வேண்டாங்க, திருஷ்டி படுங்க. சும்மா வீட்டோட நமக்கு சொந்தக்காரங்க மாமா அத்தை புஷ்பாக்கா அது மாதிரி கொஞ்சம் பேருக்கு சொல்லி பண்ணலாங்க, வேற யாருக்கும் வேண்டாம். ஏன்னா மாப்பிள்ளை வீட்லயும் வசதியை பொறுத்து தானே அவங்க சூழ்நிலை ஏத்து பார்த்து செய்யணும். முடிவு எடுத்துக்கலாம். மாப்பிள்ளோட அம்மாட்ட பேசி பாரு. சரிங்க. அந்த அம்மா ஏற்கு தாறுமாறா பேசாம இருந்தா சரி. பொறுமையா பேசி பாரு என்ன சொல்றாங்கன்னு. எதுவும் சொல்ல வேணாம், நான் எல்லாத்தையும் பாத்துக்குவேன். கடை வியாபாரத்தை பாருங்க, போங்க. சரி சுதா, வரேன். என்ன பவி, நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். அப்புறம் மதியம் என்ன சாப்பிட்ட? வழக்கம் போல சாம்பார் ரசம் மோர் எல்லாமே தான். சரி, நீங்க என்ன சாப்பிட்டீங்க? கடையில வாங்கி சாப்பிட்டேன். அப்படி என்ன கடையில வாங்கி சாப்பிட்டீங்க? சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதான் வாங்கி சாப்பிட்டேன். அடடே, பாத்தீங்களா, என்னை விட்டு நீங்க பிரியாணி எல்லாம் சாப்பிட்டிருக்கீங்க. என்னன்னா சொல்லடி, உனக்கு ஆர்டர் போட்டு தரேன். என்ன வாடி பொடிலாம் கூப்பிடுறீங்க? ஃபியூச்சர் ஒய்ஃப் ஆக போறவள நான் வாடி பொடின்னு கூப்பிடாம எப்படி கூப்பிடுறது? அதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. ரொம்ப ஓவரா? சரி, அப்ப நான் வேற பொண்ணை பிடிச்சுக்கிறேன். என்னை விட்டா வேற பொண்ணு யார் உங்களுக்கு வருது? நானே உங்களுக்கு ஜாஸ்தி. இந்த மாதிரி நல்ல பொண்ணுலாம் உங்களுக்கு கிடைக்காது. ஓஹோ, அப்படியா? என்னங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? நான் விளையாட்டுக்கு சொன்னேன்டி, எது கோவப்படாத. அதெல்லாம் எதுவும் இல்ல, எனக்கு தெரியும் நீங்க விளையாட்டுக்கு தான் பேசுவீங்கன்ட்டு. எங்கேயும் வெளியே போலையா நீ? என் காதல் அவர் வீட்டுல இருக்காரு, அப்புறம் இங்க நான் வெளியே போறது? ஓஹோ, நான் படிக்கிற புள்ள. பார்த்தாலே தெரியுதே நல்லா படிக்கிற பிள்ளைன்ட்டு. காலேஜுக்கு போறீங்க, கையில ஒரு நோட் புக் கூட வச்சிருக்க மாட்டேங்கிறீங்க, செல்ல மட்டும் வச்சிருக்கீங்க. அப்ப என்னத்த காலேஜ் போய் படிக்க போறீங்க? அவன் என் மாமா உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டி, ஆனா நீங்க நல்லா படிக்க மாட்டேங்கிறீங்க. யார் சொன்னது? நான் இது வரைக்கும் ஒரு எக்ஸாம் கூட அரியர் வச்சது இல்ல, எல்லாத்துலயும் பாஸ் ஆயிருவேன். இல்ல காப்பி அடிச்சு பாஸ் ஆகுறது. அப்படிலாம் இல்லடி, எக்ஸாம் டைம்ல மட்டும் புக் எடுத்து படிப்பீங்க, அப்படிதானே? ஆமா ஆமா. என்ன பவி, உங்க காதலன்ட்ட பேசிட்டு இருக்கீங்களா? ஆமாடி நித்யா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசுவ, வெளியே போனாலும் என்கிட்ட தான் சொல்லிட்டு போவ. ஆனா இப்ப பரத் கூட பழகவும் டோட்டலா மாறிட்டடி, கண்டுக்கவே மாட்டேங்கிற. அப்பெல்லாம் இல்லடி. பேசிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு நித்யா தான் இங்க வந்திருக்கா, அவ கூட பேசிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியா? சரி பவித்ரா, நீ கண்டினியூ பண்ணு, நான் போனை வச்சேன், அப்புறம் பேசுறேன். ஐயோ, என்ன அதுக்காட்டி போனை வைக்கிறேங்கிறீங்க? ஏய், அவரே வைக்கிறேங்கிறப்ப நீ மட்டும் ஏண்டி வேணாங்கிற? ஏண்டி ஏன் லவர் கூட பேசாம ஓங்கிட்டு வந்து பேசினா என்னையே நீ இப்படி சொல்றியா? அப்படி இல்லடி, ஒரே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் போன் பண்றாரு, இப்பதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஏண்டி நீ? ஓஹோ, நாங்க குறுக்க வந்துட்டோமா? போதுண்டி, இதோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணிக்கிறேன். ஏண்டி இப்படி பேசுற? அப்புறம் உன்னை தேடி வந்தா என்னை சுத்தமா கண்டுக்க மாட்டேங்கிறியே, என்னை நீ உதாசனப்படுத்துற மாதிரியே இருக்கு. அதனாலதான் இந்த கோவம் மேல. உதாசனம் இல்லடி, அது பேர் பொசசிவ், ஏதோ ஒண்ணு. சரி பவி, அப்புறம் பேசுறேன் உன்கிட்ட. சரிங்க, போன் வச்சிருங்க. என்ன போன் வச்சுட்டாரா அவரு? ஆமாண்டி. ரொம்ப சோகத்தோட சொல்ற? சோகம் இருக்காதா? பேசி 2 நிமிஷம் தான் ஆகுது, அதுங்காட்டி போனை கட் பண்ணிட்டாரு. இனிமே 2 மணி நேரம் பேசுங்களே. ஒரு நாள் தான் எனக்கு லீவு, அதான் அவட்ட பேசினேன். எனக்கும் தான் லீவு, நானும் உயிர் தோழி தான். காலையில கூட பேசாம உங்ககிட்ட வந்திருக்கேல. நீங்க என்ன வெளியே போலையா? நம்ம 2 பேரும் போலான்னு பார்த்தா நான் எங்கேயும் வரலடி. ஏன் வரலங்கிற? இல்ல, மைண்ட் அப்செட்டா இருக்கு, நீ போயிட்டு வா. பரத் கூப்பிட்டு தான் வந்திருப்பீல. அப்படிலாம் இல்லடி. ஆமாண்டி, அப்படிதான்.
வர வர நீ ரொம்ப மாறிட்டடி. என் மேல உனக்கு பாசமே குறைஞ்சு போச்சு. அப்படிலாம் இல்லடி. இப்ப எதுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ற? சாரி நித்யா, போடி. உன் சாரி வேணா பூரி வேணா நீ அவாய்ட் பண்ற மாதிரியே தெரியுது. அப்படிலாம் இல்லடி. அப்புறம் நம்ம 2 பேருக்கு லீவு. இங்க இருக்கும் போது நல்லா பேசிக்க முடியும். பேரு வேலைக்கு போயிட்டா ஒருத்தர் முகம் ஒருத்தர் பார்த்து கூட முடியாது. அதான் எங்கேயாவது வெளியே வாடி போலாம் பேசலான்னு சொன்னா கேக்குறியா நீ? என் ஆள் கூப்பிடுறான் வா போலான்ட்டு. ஆள் கூட போவ, நான் மட்டும் எப்படி தனியா வரது? பீச்சுக்கு போலாமா? பீச்சுக்கா? பரத் இல்லாம நான் எப்படி வருது? மணி கூப்பிடு பீச்சுக்கு வாங்கன்னு. அதெல்லாம் வருவாரு. இப்பதானே சொன்னேன் கூட பேச மாட்டேங்குது, அவர் கூட பேசுறேன்ட்டு கோவப்பட்ட. அவர் கூடயே பேசுறேன்ட்டு கஷ்டமாச்சுன்னு சொன்னேன். பீச்சுக்கு வந்தா மட்டும் உங்களை நான் பேச முடியுமா? நிறைய இதெல்லாம் லாஜிக்கு. இப்ப என்னதான் சொல்ற? முட்டை கண்ணே கூப்பிடுறான் வா பீச்சுக்கு போலான்ட்டு. நீ வரியா வரலையா? ஐயோ நான்லாம் வரலப்பா. நான் வந்தேன் அவ்வளவுதான். ஏண்டி யார் என்ன பாத்துற போறா? வீட்டுல யாராவது பார்த்தா கூட பிரச்சனை உண்டாகும். ஆமா, அதனால சொல்லுடி வாடி எங்கேயாவது வெளியே போலாம். சரி இது அவட்ட பேசி பாக்குறேன் என்ன சொல்றான்னு பாப்பான். அவரும் ஒரு வீட்லயும் ஆள் இல்ல, மாமா அப்பா வெளியே போயிருக்காங்களாம். அப்புறம் என்னடி வாடி போயிட்டு வந்தலாம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தானே. சரி நான் பேசி பார்த்துட்டு சொல்றேன். பாரடி பேசி பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லக்கூடாது. கூட வரேன்னா வர அவ்வளவுதான். அத்தையும் கூட்டிட்டு வந்துரு என்ன சரியா? நான் முன்னாடி போறேன். முட்டைக்கண்ணே முன்னாடில இருந்து போன் பண்ணிட்டு இருக்கான் வாடி போலான்ட்டு. நான் போயிட்டு இருக்கேன் நீ வந்துரு. சரிடி. சொல்லு பவி, ஃபோன் பண்ணியிருந்த. என் ஃப்ரெண்டு நித்யா பீச்சு கூப்பிடுறா நம்மள. நீங்களும் வரீங்களா? எது பீச்சுக்கா? ஐயோ நான்லாம் வரலப்பா. வீட்டுக்கு தெரியாமலாம் அவ்வளவுதான். என்ன பரத் இப்பெல்லாம் சொல்றீங்க? நாங்க போயிட்டு வருவோம். அம்மா அப்பா வெளியே போயிருக்காங்க, வந்தோடனே தேடுவாங்க வேற. இப்படி சின்ன பாப்பா பாருங்க உங்களை தேடுறதுக்கு. இப்ப வர போறீங்களா இல்லையா? சே வெளியே போலாம் வாங்கன்னு கூப்பிடுறேன். ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? எந்த பயம் இல்லாம நானே வரேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன உங்களுக்கு? இப்ப உடனே கிளம்பி வரீங்க? சரி வரேன். பீச்சுக்கு தானே? ஆமாண்டா. அடி வாடா போடாங்கிற. ஒழுங்கா வந்து சரி மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். ஓகேடி. வாடி போடின்னு சொல்லி யார்ட்ட பேசிட்டு இருந்தா? அம்மா யார் கூட போன் பேசின?